சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 10/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை திதி மதியம் 3:38 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் மாலை 4:01 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பிருகதி கௌரி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக இந்த நாளானது ஒரு சங்கடஹர சதுர்த்தி நாளாகவே அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே எல்லோரும் மறக்காமல் அருகிலுள்ள விநாயக பெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை கலந்து கொண்டு சங்கடங்கள் நீங்க பெற வேண்டும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:10 சந்திர உதயம் என்பது இரவு 8:19 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 8:10 பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:26 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:05 முதல் பகல் 1:36 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:32 முதல் 9:03 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:34 முதல் மதியம் 12:05 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:34 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:30 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த சங்கடஹர சதுர்த்தியினுடைய பூஜைக்கான நேரத்தை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் தொலைபேசி வாயிலாகவும் சரி, கடிதத்தின் மூலமாகவும் சரி, SMS மூலமாக நிறைய பேர் அனுப்பிச்சுட்டே இருக்கா. அவர்களுடைய ஆதங்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சங்கடஹர சதுர்த்தி. நீங்க கூட சொல்லும் பொழுது மாலை பொழுதிலே அருகிலுள்ள விநாயக பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வணங்குங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தோம்னா டைம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான்னா இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி சொல்லிட்டு ஒண்ணு காலையிலேயே பூஜையை பண்ணிடுறா, இல்லைன்னா மத்தியான நேரத்துல கூட பண்றா. இது சரியான நேரம் குறித்து சொல்லுங்களேன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அந்த நேயர்களுக்கு மாத்திரமல்ல, நாம் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் இருக்கும் சொன்னா காலையிலிருந்து முழுமையாக விரதத்தினை மேற்கொள்ள வேண்டியது. மாலை பொழுதிலே விநாயக பெருமானுக்குரிய அர்ச்சனை, ஆராதனைகள், அபிஷேகங்கள் அத்தனையும் செய்து வணங்கிவிட்டு அந்த சந்திர தரிசனத்தை செய்த பின்புதான், உதாரணத்திற்கு இன்றைய தினம் சந்திர உதயம் எத்தனை மணிக்கு கொடுத்திருக்குமோ அந்த நேரத்திலே வெளியிலே சென்று அந்த சந்திரனை தரிசித்த பின்புதான் நீங்கள் விரதத்தினை பூர்த்தி செய்ய முடியும். ஆக சங்கடஹர சதுர்த்தியினுடைய பூஜைகளை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று சொன்னா சூரிய அஸ்தமனம் ஆன பின்புதான். அதற்கு முன்னதாக செய்வதால் அது அனுதினமும் விநாயக பெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய பலனைத்தான் தருமே தவிர, விசேஷமாக ஒரு சங்கடஹர சதுர்த்திக்காக பூஜை பண்றோம்னு சொன்னா அது சூரிய அஸ்தமனம் ஆன பின்புதான் செய்ய வேண்டும். அதுவும் ஆலயங்களில் செய்யும் பொழுது நிச்சயமாக சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னால், அதற்கு பிற்பாடுதான் சாயரக்ஷ பூஜைன்னு சொல்றா இல்லையா, அந்த கால பூஜை முடிஞ்ச பிற்பாடுதான் விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளை எல்லாவற்றையும் செய்து, ஒரு சில ஆலயங்கள்ல ஹோமங்கள் கூட பண்ணுவா. கணபதிக்காக சங்கடஹர கணபதியினுடைய மந்திரத்தை விசேஷமாக சொல்லி எல்லோருடைய சங்கடங்களும் நீங்க வேண்டும் என்பதற்காக ஒரு மந்திரங்களை சொல்லி அதன் மூலமாக அந்த சங்கடஹர மகா கணபதிக்கு ஒரு ஹோமங்களை செய்து பூஜைகளை செய்து வணங்குவார்கள். அதுவும் விசேஷமா பார்த்தோம்னா இந்த விநாயக பெருமானினுடைய
நாகராஜ யக்யோபவீதகராய நமஹ என்றே ஒரு நாமாவளி வரும். அவருக்கு பார்த்தோம்னா அந்த ஒரு நாகத்தினையே தன்னுடைய இடுப்பிலே சுற்றி கொண்டிருப்பார் விநாயக பெருமான். அப்படிப்பட்ட திருவுருவங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நிச்சயமாக அந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையினை செய்ய வேண்டியது. அதுவும் எப்பொழுதுன்னு சொன்னா மாலை பொழுதிலேதான் செய்ய வேண்டும். அந்த சந்திர உதயமாகின்ற நேரத்திலே தான் மகா தீபாராதனையை செய்து பக்தர்களுக்கு பிரசாதங்களை வழங்க வேண்டும். கொஞ்சம் ரொம்ப லேட்டா சந்திர உதயம் ஆறுது, அன்னைக்கு 9 மணிக்கு மேல ஆறுதுன்னு சொன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா அந்த இரவு 8 மணிக்கு தான் அந்த மகா தீபாராதனைகளை செய்து பிரசாதங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டியது. அவர்கள் அந்த விரதத்தினை பூர்த்தி செய்வது என்பது அந்த சந்திர தரிசனத்தை செய்த பின்புதான். ஆக சங்கடகர சதுர்த்தியினுடைய அந்த பலனானது நமக்கு முழுமையாக வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் அந்த மாலை பொழுதிலே அந்த சந்திர உதயம் வரை அவர்கள் விரதத்தினை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.